பையன் பேர் ரஹ்மத்துல்லா. அவன் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என் பையன் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. ரெண்டு பேரும் டியர் ஃப்ரெண்டு. ஒரு பென்சில் ஒரே மாதிரி பென்சில் அவன் சொல்லியிருக்கான், நான் கொண்டு வந்திருக்கேன்னா. என் மோன் தான் இல்லை, நான் தான் கொண்டு வந்தேன்னா. ஆனால் என் மோன் தான் கொண்டு வந்திருக்கேன் அந்த பென்சில். என் வீட்டில் கூட நான் பென்சிலை பார்த்தேன், பென்சில் இல்லை. அப்போ நான் மிஸ்ஸுக்கு ஃபோன் போட்டு சொன்னேன், இது என் பிள்ளை பென்சில் தான், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அதோட முடிஞ்சிச்சு. என் மோனும் பேசலை. இப்போ கூட சொல்லிட்டான், நான் அவன்கிட்ட பேசி 2 மாதம் ஆகுது. அவன் எப்படி கொண்டு வந்தான், என்ன செஞ்சான் என்னன்னே எங்களுக்கு தெரியாது. காலையில் ஃபோன் போட்டாங்க, இப்படி உங்கள் பசங்களுக்குள்ளே சண்டையாக ஆஸ்பத்திரி இருக்காங்கன்னு சொன்னாங்க. இங்கே வந்து பிறகு தான் எனக்கு தெரியும் அருவாளில் வெட்டியிருக்காங்கிறது, என் பையனை வெட்டியிருக்காங்கிறது. இங்கே வந்த பிறகு தான், ஆஸ்பத்திரி வந்த பிறகு தான் எனக்கு தெரியும். 4 இடத்துல வெட்டியிருக்கான். தலை, ஷோல்டரு, கை, சுண்டு விரல். இந்த கையில் சுண்டு விரலில் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டில் ஃபுல்லாக தடுத்துருக்கான். அவன் வந்து மண்டையில் அடித்த உடனே, என்னடா மண்டையில் அடிக்கானு பார்த்துருக்கான், அப்படி ரத்தமாக வந்துருக்கு, அந்த வெட்டியிருக்கான். சரி, நான் ஸ்கூலில் நான் என்ன சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து கொண்டு வராங்க, புக்கு நோட்டை கொண்டு அருவாலை கொண்டு. அப்போ என்ன ஸ்கூல் நிர்வாகம் என்ன பார்க்குது, அதான் எனக்கு இன்னுமே தெரியல. இத்தனைக்கும் பிள்ளை அங்கே படிச்சிருந்த பையனை நான் இங்கே நல்லபடியாக படிக்கட்டும், படிப்பு வரட்டும் என் பிள்ளைக்கு. என் பிள்ளை நல்லா படிக்கிற பையன், 3rd ரேங்க் எடுப்பான் கிளாஸ்லேயே. அவன் தான் 3rd ரேங்க் எடுப்பான், நல்ல பையன், படிக்கிற பையன். சரி, பிள்ளை நல்லா படிக்கட்டுமே நான் இங்கே கொண்டு சேர்த்தேன். ஆமாம், இது கிளாஸ் ரூமில் பையன் நல்லா. சரி, ஆமாம், பிளட்டு நிற்க வச்சுட்டாங்க. ஆமாம். என் பேர் சையது ஜாஸ்மின் ருசானா. பையன் பேர் ரஹ்மத்துல்லா. மேலப்பாளையத்தில் இருக்கும் சார். இந்த ரோஸ்மேரில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். இன்றைக்கி காலையில் வந்து எப்போது மாதிரி வந்து எக்ஸாம் எழுதுறக்காட்டி ஸ்கூலுக்கு வந்து சைக்கிளில் வந்தான். அப்போ ஒரு 10:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வந்துச்சு சார், ஸ்கூல் நிர்வாகத்துலேருந்து. அவங்க மிஸ்ஸுக்கு வந்து பேசினாங்க, இது மாதிரி வந்து பையனும் இன்னொரு பையனும் வந்து சண்டை போட்டாங்க, அதில் வந்து சிஎஸ்சி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோன்னு மொட்டையாக சொன்னாங்க. என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னோம், கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் நாங்கள் ஃபோன் போட்டு கேட்டோம். மறுபடியும் வந்து இல்லை நீங்கள் வாங்க, நேரில் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க சார். நேரில் வந்து பார்த்தோம், ஸ்கூலில் பூட்டி இருந்துச்சு. சிஎஸ்சி ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லி அங்கே உள்ள பத்திரிகை நிர்வாகி தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லி சிஎஸ்சி ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்தோம் சார். பையனுக்கு தலையில் கையில் காலில் வெட்டு விழுந்துருக்கு சார். என்னென்னு கேட்டதுக்கு, அந்த பையனுக்கு இந்த பையனுக்கு ஒரு பென்சில் பிரச்சனை தான், 1 மாதமாக பேசாமல் இருந்திருக்காங்க. அந்த மோட்டிவில் வந்து அந்த பையன் அருவாலை கொண்டு வந்து வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். பையன் கூட இப்போ பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. அவனுக்கு கொஞ்சம் தலையில் கொஞ்சம் ஆழமாக வந்து அந்த வெட்டு விழுந்ததுனால கொஞ்சம் பிளட் லீக் ஆகுது. உடனே ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, தையல் போடணும் அப்படிங்கிறாங்க. பையன் பேசுகிறா சார், ஆனால் வந்து ரொம்ப பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. அவனை பேச விட மாட்டேங்காங்க. டீச்சருக்கு வந்து இந்த விரலில் மட்டும் வந்து வெட்டு விழுந்துருக்கு சார். தடுக்க போயிருக்காங்க, அவங்களுக்கு விரலில் வெட்டு விழுந்துருக்கு. ஆமாம். காலையில அவன் வந்து அழகா உட்காந்து படிச்சுட்டு தான் படிச்சுட்டு இருந்துட்டான். உள்ள இங்க நேரா உட்காந்து புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருக்க பையனை நடு மண்டையில அருவாளை வச்சு வெட்டியிருக்கான். அதாவது ஒரு அருவாளை கொண்டு வந்து வெட்டி இருக்கானா, அப்ப என்ன மோட்டிவ்ல அந்த பையன் வந்திருக்கான்? ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். எங்க போகுது இந்த உலகம் என்னது எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாருங்க, மண்டையில நடு மண்டையில வெட்டியிருக்கான், ஷோல்டர்ல இங்க வெட்டியிருக்கான். இங்க வெட்டினது களத்துல வெட்டியிருந்தா என்னத்துக்கு ஆயிருக்கும்? பையன் என்னுடைய தம்பி வந்து கிட்னி ஃபெயிலியர். அவன் அந்த டயல்சன் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை, அவன் ஒன்று இங்கிலீஷ் மீடியம் படிச்சதுனால அவன் ஒருத்தனையும் நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்கோம். பார்த்துருங்க, கவர்மெண்ட் அரிசியை தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தராக ஹெல்ப் பண்ணி அந்த ரூபாய் வச்சு தான் நாங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கோம். மற்ற 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கோம். இவ்வளோ கஷ்டத்துல நாங்கள் பேரண்ட்ஸ் அந்த ஒரு பையன் தான் படிச்சு அல்லாவோட இடத்துல நாளைக்கு போகுது நன்மை என் தம்பி இருக்கான். நாளைக்கு அவனுக்கு பேர யார் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவோம்னு சொல்லி அவனை ஒருத்தர் நாங்கள் படிக்க வச்சுட்டு இருக்கோம். இவ்வளோ மோட்டிவ் இருக்குன்னா அந்த ஸ்கூல்ல என்ன கவனிச்சிட்டு இருந்தாங்க? பேக்கில் அருவாலை வச்சு கொண்டு வந்திருக்கான். கொண்டு வந்து அந்த அருவாலை எடுத்து வெட்டுற அளவுக்கு இவன் இங்க பக்கம் இருந்துக்கான். அவன் நினைச்சுக்கான் ஏதோ கட்டையை வச்சு அடிச்சுட்டான் போல அப்படின்னு. அப்ப பாத்துக்க சட்டை ஃபுல்லா ரத்தம் வந்திருக்கு. அந்த இப்படி திரும்பி பாத்துக்க ஷோல்டர்ல இப்படி வெட்டியிருக்கான். ஷோல்டர் விட களத்துல வெட்டினா பிள்ளைய இப்ப பார்க்க முடியுமா சொல்லுங்க? அப்ப என்ன கவனம், என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூல்ல? அதை தடுக்க போன மிஸ்ஸுக்கும் கையில வெட்டி கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த பையனோட என்ன மோட்டிவ்ல வெட்டினான்னு அந்த பையனை போன விசாரிங்க. அதுக்கடுத்து 2 பேரும் சமாதானப்படுத்துங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பையனோட பெற்றோர் வந்து பேரண்ட்ஸ் வந்து எதுக்கு அனுப்புதாங்க? ஆசிரியர்கள் பிள்ளைகளை கவனமா பார்ப்பாங்க, அந்த நம்பிக்கையில தான் நாங்க அனுப்புதோம். எங்க பிள்ளைக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கம்மா நாங்க எங்க போய் இது பண்ணோம்? இப்போ அப்படி ஸ்கூலுக்கே அனுப்பாம பிள்ளைகளை வைக்க முடியுமா? அப்ப படிக்காம எப்படி நாங்க காலத்தை கழிக்க முடியும் சொல்லுங்க? நாளைக்கு அவனுக்கு அப்புறம் யாரு இப்ப அந்த அவன் தான் பெரியவன், அவன் தான் நிர்வாகம் பண்ணணும். சின்ன பிள்ளைல இருந்து அவனை சொல்லி நாங்க ஒவ்வொரு நாளும் அவன்
ஒரு வாரத்தை 3 நாள் டயல்ஸ்ன்னு போட்டு தான் என் தம்பி அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க படிக்க வச்சுட்டு இருக்கோம். இந்த நிலைமையில இப்படி ஆக்கிய எனக்கு எங்க போகுது உலகம்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. தயவு செய்து இந்த மீடியா மக்கள் எல்லாம் சேர்ந்து இது அரசாங்கத்திட்ட தெரியப்படுத்தி இது என்ன யாதுன்னு இனிமே மாணவ கையில ஆயுதங்களே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க தயவு செய்து. நான் வந்து அத்தை வேணும். அத்தை பேர் வந்து பானு. தமிழக அரசு இது விஷயத்தில் தீவிர கவனம் எடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இது போன்ற பள்ளிகளிலே மாணவர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த காழ்ப்புணர்வு மோதல் போக்கு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக இதே மாதிரி கிராமப்புறத்திலே ஒரு மாணவர் பாதிக்கப்பட்டுள்ளார். சின்னத்துறை என்ற ஒரு மாணவர் படிக்கக்கூடிய பள்ளியிலே இவையெல்லாம் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இது விஷயத்தில் தமிழக அரசு சிறப்பு கவனம் எடுக்க வேண்டும். ஏற்கனவே நீதியரசர் சந்துரு அவர்கள் கொண்டு வந்த அந்த அறிக்கையின் அடிப்படையிலே தமிழக அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.